கர்த்தருடைய சமூகத்துல நான் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து புதிய கிருபையும் புதிய பலத்தையும் புதிய வல்லமையும் எனக்கு கொடுத்து என்னை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் ஒரு அழைப்பு ஒன்று வந்தது. அந்த அழைப்பு என்னவென்றால், ஒரு பெரிய பங்களா, டைரக்டருடைய வீடு. அந்த பங்களாவில் 5 வருடமாக மூடி இருக்கிறது. யாருமே அங்கு தங்க முடியவில்லை. எல்லோரும் தங்குகிற எல்லோருக்கும் கை கால்கள் விழுந்து போகிறது. எனவே அங்கு பிசாசு சாத்தான் இருக்கிறான் என்று 5 வருடமாக மூடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த பங்களா விற்பனைக்கு வந்திருக்கிறது. ஆகவே அதை விற்க முடியவில்லை. சாத்தானுடைய வீடு, பிசாசுடைய வீடு, பேயோடைய வீடு. எனவே அந்த இடத்தை விற்க முடியவில்லை. அதற்காக ஜெபிக்கும்படியாக என்னை அழைத்தார்கள். நானும் உடனே அந்த பங்களாவுடைய சாவியை வாங்கி அங்கே தங்குவதற்கு சென்று விட்டேன். முதலாவது அங்கு என்ன இருக்கிறது என்று தெரிய வேண்டும் அல்லவா? அதற்காக கொஞ்சம் ஜெபம் இல்லாமல் இருந்தது. இரவு வந்தது. இரவு வந்த உடனே அதோடைய வேலையை ஆரம்பித்தது. முதலாவது நடந்த காரியம் என்ன தெரியுமா? கிச்சன்ல திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. யாரோ ஒருவர் சமைக்கிறது போல சவுண்டு கேக்குது. ஆஹா, வந்துட்டாப்ல அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். கொஞ்ச நேரத்துல கிணத்துல இருந்து யாரோ தண்ணி நல்லா இறைக்கிறது போல சத்தம், அதுல இருந்து தண்ணீர் அப்படியே கொட்டுற சத்தம் கேக்குது. அப்புறம் கொஞ்ச நேரத்துல சத்தம் கேக்குது. துணி எடுத்து நல்லா துவைக்கிற மாதிரி சவுண்டு சறுக்குன்னு கேக்குது. சரி, இதெல்லாம் கேட்ட உடனே அப்பா வந்துட்டான்ப்பா சாத்தான்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஏன்னா ஒத்தையில இருக்கிற மிகப்பெரிய ஒரு பங்களா, அதுல நான் மட்டும்தான் இருக்கிறேன். லைட்டு நான் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வெளிச்சம் இருக்கும். அப்ப கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா எனக்கு பயம் ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா, நான் எங்க ஊர் சைட்ல எல்லாம் காட்டு பகுதியில நடு காட்டுக்குள்ள உட்கார்ந்து விடிய விடிய ஜெபம் பண்ணுவேன். அந்த ஜெபம் பண்றதுனால அங்க இருக்கிற பிசாஸ் எல்லாம் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவேன். அதனால இந்த சிட்டிக்குள்ள இருக்கிற மதுரவாயில இருக்கிற பில்டிங் இது. இந்த மதுரவாயில இருக்கிற பில்டிங்ல எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. இருந்தாலும் அங்க அந்த அந்த சத்தத்தை கேட்கும் போது கொஞ்சம் உடம்புக்குள்ள கொஞ்சம் புல்லரிக்கிறது. இப்படியாக இருந்த உடனே நானும் சரி இன்றைக்கு ஜபிக்க வேண்டான்னு படுத்துட்டேன். இரவுல கரெக்டா ஒரு 3 மணிக்கு ஒரு பேய் வருது. வந்து என்னுடைய காலை லைட்டா டச் பண்ணுது. டச் பண்ணி சொல்லுது, இது என்னுடைய மகா இருக்கிற ரூம், இதுல நீ எப்படி இருக்கலாம், விடியதுக்குள்ள ஓடிரு அப்படின்னு இந்த சாத்தான் என்கிட்ட சொல்லுது. ஓ, நான் கம்முன்னு இருக்கிறேன். சரி என்னதான் பண்ணுதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு மறுநாள் காலைல குளிக்கும் போது சவர்ல இருந்து தண்ணி தானாகவே ஊத்துது. இப்படியாய் காமித்து கொண்டிருந்த உடனே நான் உடனே ஜபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜபிக்க ஆரம்பிச்ச உடனே அந்த சத்ருடைய, இந்த சாத்தானுடைய, இந்த பிசாசுடைய, அந்த பேயோடைய அலறுதல் சத்தம், ஐயோ விட்டுரு, என் மேல அக்னியை போடுறியன்னு சொல்லி கதறுது. விடவில்லை. பரிசுத்தாவின் அக்னி அபிஷேகம் வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லி நான் ஜபித்த பொழுது அது அலற சத்தத்துல பரிசுத்தாவின் அக்னி அபிஷேகம் அங்க இறங்க இறங்க, தேவ அக்னி இறங்க இறங்க, சத்துருவின் கிரியைகள் எல்லாம் நிர்மலமாக்கப்பட்டது. 1 மாதம் கடந்து போனது. சத்துருவின் கிரியைகள் அழிந்தது. சாவி எடுத்தேன். அந்த வீட்டை விற்பதற்காக உரிமையாளர் அவரை அழைத்து சாவியை கொடுத்தேன். அப்பொழுது அவர்களோடு இருந்த ஊழியக்காரர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள், ஐயா, நாங்கள் ஜெபித்த பொழுது இந்த ஆவி போகவில்லை, நீங்க ஜெபிக்கும் பொழுது இந்த ஆவி எப்படி போனது என்று கேட்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற ஒரு ஊழியக்காரன் சாத்தானை பார்த்து போ என்றால் போகும். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிற ஒரு வியாதிஸ்தரை தொட்டு ஜெபிக்கும் பொழுது அவன் பரிபூர்ண சுகம் அடைவான். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருக்கிற ஒரு ஊழியக்காரர் ஒரு வீட்டை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த வீடு ஆசீர்வாதமாய் இருக்கும். இதுதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை நன்றாக அறிந்து, இயேசு கிறிஸ்துடைய சத்தியத்தை அறிந்து, இயேசு கிறிஸ்துடைய சீசராய் இருக்கிற அந்த நபர் பரிசுத்த ஆவின் அபிஷேகம் பெறவில்லை என்று சொன்னால், அவன் பிசாசை பார்த்து போ என்று சொன்னால் போகாது. அவன் வியாதிஸ்தர்கள் மேல் கரங்களை வைக்கும் பொழுது அவர்களுக்கு சுகம் கிடைக்காது. அவன் வீட்டை ஆசீர்வதித்து ஜெபிக்கும் பொழுது அந்த வீடு ஆசீர்வாதமாய் இருக்காது. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாத ஊழியக்காரர்கள் என்று சொன்ன பொழுது அந்த ஊழியக்காரர் சொன்ன, ஐயா,
இன்றைக்கு நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? முழங்கால் படியிட்டார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஒப்பு கொடுத்தார். ஆவியானவர் இறங்கினார். இயேசு கிறிஸ்துவோடு இருந்த 12 சீடர்கள், இயேசு சொன்னார், இன்று இரவு மனுஷகுமாரன் ஒப்பு கொடுக்க போகிறார் என்று சொன்ன உடனே பேதுரு சொன்னாரு, உம்மோடு மரிக்க வேண்டியதா இருந்தாலும் மரிப்பேனே தவிர உம்மை விட்டு நான் போக மாட்டேன் என்று சொன்னார். ஆனால் சேவகர்கள் வந்து இயேசுவை பிடித்த பொழுது சீசர்கள் எல்லோரும் ஓடிவிட்டார்கள். இயேசுவை தவிர வேறு ஒருவரும் இல்லை. ஏன் என்று சொன்னால் பரிசுத்தாவி பெறாமல் இருந்த இந்த சீசர்கள் மாம்சத்திலே நிற்கவில்லை, ஓடிவிட்டார்கள். பரிசுத்தாவி பெறவில்லை. எனவே தான் இயேசுவை விட்டு 12 சீடர்கள் ஓடிவிட்டார்கள். ஆனால் இயேசு மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்த பொழுது சீசர்களுக்கு தரிசனம் கொடுத்தார். மேல் வீட்டிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒவ்வொரு மேலும் ஊற்றினார். அப்போஸ்தலர் 2 நீங்கள் பார்க்கலாம். அபிஷேகம் பெற்ற பிறகு, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்ற பிறகு ஊழியக்காரர்களுடைய நிழல்பட்ட அநேக பேர் சுகமடைந்தார்கள். பரிசுத்தாவி பெற்றதற்கு பிறகு ஊழியக்காரர்களுடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது விடுதலை அடைந்தார்கள். ஊழியக்காரர்கள் எங்கெல்லாம் செல்கிறார்கள் அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றிருந்தார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், எனக்காக நீங்கள் அழ வேண்டாம், உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். எதற்காக? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைக்கும் ஆண்டவர் தாகமாய் இருக்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு வேணும் என்று கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். பார்க்கிற யாவரும் பரிசுத்தாவின் அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று வாஞ்சியோடு கேளுங்கள். கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே 2 காரியம். பரிசுத்த ஆவி பெறாத எந்த ஊழியக்காரரும் ஜெபிக்கும் பொழுது அற்புதம் நடக்காது. பரிசுத்த ஆவி பெற்றிருக்கிற ஊழியக்காரர் ஜெபிக்கும் பொழுது பிசாசை நடுநடுங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. God bless you.